ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம டெய்லி எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன். இதை மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு கல்கண்டு, சின்ன கல்கண்டு இருக்கு இல்லையா, அது எடுத்திருக்கேன். இப்போது இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். எல்லா நெல்லிக்காயுமே இது மாதிரி தொடச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில இது வந்து நல்லாயிருக்கும், சில இது வந்து அடிப்பட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி அடிப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இதேமாரி கத்தி வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நாம் நெல்லிக்காயை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 நெல்லிக்காய் தான் இருந்துச்சு 1/4 கிலோவுக்கு. நல்ல பெரிய நெல்லிக்காய், அதனால் வந்துட்டு வெயிட் இருந்துச்சு அதிகமாக. இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அது வெந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கல்கண்டு, அதில் வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் குழிக்கரண்டியால் 1.5 கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே இதை வச்சுட்டேன். அது வந்து அதிலே வந்து தண்ணியிலே நல்லா மெல்ட் ஆகி போயிடும். அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து மெல்ட் ஆகிருக்கு ஓரளவுக்கு. இப்போது நெல்லிக்காய் வெந்திருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கலர்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நெல்லிக்காய் வந்துட்டு இது மாதிரி இருந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் இப்போ குத்தி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நாம் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போது எல்லா நெல்லிக்காயும் எடுத்தாச்சு. எடுத்து நான் அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன பீசஸாகவே வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கல்கண்டு, அதை சேர்த்துக்கலாம். தண்ணி வேறு எதுவுமே இல்லை, அந்த 1.5 கரண்டி போட்டேன் இல்லையா, அந்த தண்ணி மட்டும்தான். இப்போ அந்த கல்கண்டை போட்டுட்டு அதிலே நாம் எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சதுனால லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே விதை தனியாகவும் நெல்லிக்காய் தனியாகவும் வந்துடும். அந்த மாதிரி எடுத்து வச்சு இதையும் அதிலே சேர்த்துக்கோங்க. சின்ன பீசஸாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஊறி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது நெல்லிக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஜீராலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் நல்லா ஊறணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் ப்ராசஸ் நடக்கும் உங்களுக்கு. இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அது நல்லா குக் ஆகிட்டே இருக்கும். இடையில அப்பப்போ திறந்து நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பாகை இறுகி பிடிச்சி போயிடும். இப்போ நம்ம ஊற்றுற தண்ணியை விட இப்போ அதிகமாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும். நல்லா இது மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. திரும்பவும் நம்ம இதை பிளேட் வச்சு மூடிடலாம். அது நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிட்டுருங்க. இப்போது திரும்பவும் நான் வந்து திறந்து பார்க்குறேன். அடிக்கடி நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பாகும் நல்லா சுண்டி வந்துருச்சு. நெல்லிக்காயும் நல்லா அதில் ஊறிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம். இதுக்கப்புறமே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமே நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு மூட வேண்டாம். அப்படியே ஓப்பன்லேயே வச்சு லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுண்டிடுச்சு பாகு. உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தாலே ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடணும், இதை இறக்கி வச்சு அப்படியே மூடி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. அடுத்த நாள் தான் நம்ம இதை எடுக்க போகிறோம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம பார்க்கலாம். நல்லாவே வந்துட்டு அந்த பாகு எல்லாமே உறிஞ்சிடுச்சு. நெல்லிக்காய் நல்லா சூப்பராக ஊறி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்துட்டு ஒரு டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து அதில் நான் எல்லா நெல்லிக்காயும் போட்டுட்டேன். இது ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ டாபர் ஹனி வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
இந்த ஹனியை இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா இதிலே ஊற வச்சுட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வரலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு அது கெட்டு போகாது. கை படக்கூடாது, இன்னொன்று தண்ணி படக்கூடாது, அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹனி சேர்த்தோம் இல்லையா, அதனால் நல்லா ஷேக் பண்ணி விடுறேன். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். அப்படிங்கிறதுனால நீங்களும் டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ஏன்னா அடியில் இந்த தேன் போய் சேர்ந்துடும். இப்போது சூப்பரான தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.